கறிவிருந்துக்கு அழைத்து கதையை முடித்த குடும்பம். கள்ளக்காதலி, தந்தை, தம்பி என 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. விருந்தின் பெயரில் விஷம். மரணத்தின் பின்னணி என்ன? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. தென்காசி மாவட்டம் மத்தளம்பாறை அருகே உள்ள புள்ளுக்காட்டு வலசை அரசு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக வேலை பார்த்தவர் சந்தோஷ். இவர் தனது மனைவி அனுஷாவுடன் பாவூர் சத்திரம் பகுதியில் வசித்து வராரு. இந்த நிலையில் தன் கணவரான சந்தோஷை காணவில்லை என்று அவரது மனைவி அனுஷா பாவூர் சத்திரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. சந்தோஷின் வீட்டின் அருகே குடியிருந்த பொன்செல்வி என்ற பெண் குடியிருந்திருக்காங்க. இவரின் கணவர் அபுதாபியில் போர்மேனாக வேலை பார்த்து வந்திருக்கார். இந்த நிலையில சந்தோஷின் மனைவி அனுஷாவும் பக்கத்து வீட்டுக்காரரான பொன்செல்வியும் நட்புடன் பழகி வந்திருக்காங்க. சந்தோஷும் அடிக்கடி பொன்செல்வியுடன் பேசி வந்திருக்காரு. இந்த பழக்கம் நாளடைவுல கள்ளக்காதலாவும் மாறியிருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் இருவரும் தனிமையில் இருந்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில பொன்செல்வி பாவூர் சத்திரத்தில் உள்ள வேறு பகுதியில் புதிதாக ஒரு வீடு கட்டி அதில் குடியிருந்து வந்திருக்காரு. அதன் பிறகும் சந்தோஷ் பொன்செல்வியின் கள்ள தொடர்பு நீடித்து வந்திருக்கு. கள்ள தொடர்பை தாண்டி அந்த கள்ள காதலி பொன்செல்வி மற்ற பல ஆண்களுடன் தொடர்பு வைத்திருப்பதையும் சந்தோஷ் கண்டிச்சிருக்காங்க. இதனால் பொன்செல்விக்கும் சந்தோஷுக்கும் இடையில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த சமயத்துல சந்தோஷ் பொன்செல்வியிடம், நீ உன்னுடைய குழந்தைகளை பெற்றோர்களிடம் விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு, தனி குடித்தனம் நடத்தலாம்னு சொல்லியிருக்கான். இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்டே ஆரம்பிச்சிச்சு. அபுதாபியில் உள்ள பொன்செல்வியின் கணவர் ஊருக்கு வருவதாக சொல்ல, கள்ளக்காதலி பதட்டத்தின் உச்சநிலைக்கு செல்ல, தான் மாட்டிருவோம்னு பயந்து கணவர் ஊருக்கு வரும் நேரத்துல கள்ள ஆசிரியரான சந்தோஷிடம் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்திருக்காங்க. ஆத்திரமடைந்த சந்தோஷ் பொன்செல்வியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். இவன் டார்ச்சர் தாங்க முடியலன்னு நினைத்த பொன்செல்வி தனது கணவர் ஊருக்கு வருவதற்குள் சந்தோஷை கொலை செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றி தனது உடன் பிறந்த தம்பி முருகனிடமும் தந்தை தங்கபாண்டியனிடமும் சொல்லியிருக்காங்க பொன்செல்வி. தன் அக்கா அல்லது மகளை திருத்த முயற்சி செய்யாமல் தம்பியும் தந்தையும் அவளின் புத்தி கெட்ட முடிவுக்கு துணை போயிருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து ஆசிரியர் சந்தோஷை தீர்த்து கட்ட சதித்திட்டம் தீட்டியிருக்காங்க. அதன்படி சந்தோஷை பொன்செல்வியின் வீட்டிற்கு வரவழைத்து மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்து உடலை வீட்டின் பின்புறம் குழி தோண்டி புதைத்து விடலாம்னு திட்டமிட்டிருக்காங்க. வீட்டுக்கு பின்புறம் குழி தோண்டி ரெடியா வைத்து விட்டு பொன்செல்வி செல்போன் மூலம் சந்தோஷை தொடர்பு கொண்டு தனது வீட்டிற்கு வருமாறு சொல்லியிருக்காங்க. அப்போது பொன்செல்வியின் தம்பி முருகனும் தந்தை தங்கபாண்டியன் இருவரும் பொன்செல்வியின் வீட்டில் உள்ள மற்றொரு படுக்கை அறையில் மறைந்து உட்கார்ந்திருக்காங்க. பொன்செல்வி ஏற்கனவே திட்டமிட்டபடி ஆசிரியர் சந்தோஷிற்கு விஷம் கலந்த மதுவும் கோழிக்கறியும் கொடுத்து சாப்பிடும்படி சொல்லியிருக்கான். எதுவும் அறியாத சந்தோஷ் விஷம் கலந்த மதுவை குடித்துவிட்டு கோழிக்கறியையும் சாப்பிட்டிருக்காரு. சற்று நேரத்தில் மயங்கிய சந்தோஷை உயிர் போய்விட்டதா என பார்த்துவிட்டு தம்பியும் தந்தையும் சேர்ந்து உடலை தோண்டி வைத்த குழியில் போட்டு மூடி தடையே இல்லாம புதைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சந்தோஷை காணவில்லை என அவர் மனைவி அனுஷா பாவூர் சத்திரம் காவல் நிலையத்துல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆசிரியர் சந்தோஷிற்கும் பொன்செல்விக்கும் கள்ள தொடர்பு இருந்தது தெரிய வந்துச்சு. போலீசார் பொன்செல்வியை அழைத்து தங்களின் பாணியில் விசாரித்ததால் பொன்செல்வி தான் செய்த குற்ற லீலைகளை ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க. பொன்செல்வி அவளின் தம்பி முருகன், தந்தை தங்கபாண்டி ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் கம்பி ஏந்தினாங்க. இந்த வழக்கு தென்காசி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் நீதிபதி மனோஜ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணையில ஆசிரியர் சந்தோஷை பொன்செல்வி, முருகன், தங்கபாண்டி என 3 பேரும் திட்டமிட்டு கொலை செய்து அதனை மறைக்கும் வகையில் சந்தோஷின் உடலை குழி தோண்டி புதைத்தது நிரூபிக்கப்பட்டது.
முதல் குற்றவாளியான பொன்செல்வி, இரண்டாவது குற்றவாளியான முருகன், மூன்றாவது குற்றவாளியான தங்கபாண்டி செய்த கொலை குற்றத்திற்கு ஆயுள் தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கவும், தடயத்தை மறைத்த குற்றத்திற்காக 3 பேருக்கும் தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும், 3 பேருக்கும் தலா ரூபாய் 10,000 அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 3 மாதங்கள் சிறை தண்டனையும் நீதிபதி மனோஜ்குமார் தீர்ப்பு வச்சிருக்காங்க. தன்னுடைய கள்ள தொடர்பு கணவனுக்கு தெரியாமல் இருப்பதற்காக ஒரு பெண் கள்ளக்காதலனை தனது தம்பி தந்தையுடன் சேர்ந்து திட்டமிட்டு கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக என்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம்.